வணக்கம் மக்களே. நான் வந்து பெரம்பூர்லேருந்து முகலிவாக்கத்துக்கு ஆஃபீஸ்க்கு வரேன். கிண்டியில் ஜங்ஷனில் ஏறி உக்காண்டோம். 54 சம்திங் பஸ் வந்தது. ஏறி உக்காண்ட பிறகு கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்கும்போது முகலிவாக்கம் ஒன்று கொடுங்கன்னொன்னே காசு கொடுத்தோன்னே டக்குன்னு என்ன பண்ணார், அவர் கிழிச்சி வந்து ராமாபுரம் கொடுத்துட்டு அங்கேருந்து இறங்கி வேறு பஸ்ஸில் போய்க்குங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மக்கள் வந்து குரல் கொடுக்க மாட்றாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து போய் கேட்டேன், சார் நீங்கள் வந்து நான் வந்து முகலிவாக்கம் கேட்டேன், நீங்கள் திடீர்னு ராமாபுரம் பிடிச்சி டிக்கெட் கொடுக்குறீங்க. இப்போ வந்து இல்லாதப்பட்டவங்க தான் ஒயிட் போர்டில் ஏறுறாங்க. அந்த பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து டக்குனு கிழிச்சு கொடுக்குறீங்க. இப்போ என்கிட்ட காசு இருக்குது, நான் அடுத்த பஸ்ஸில் போயிடுவேன். இதுவாக வந்து கரெக்டாக காசு வச்சுட்டு ஏறுறவங்க வந்து அடுத்த பஸ்ஸில் போக முடியாது, அங்கேருந்து நடந்து போக முடியுமா சார் இப்படி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாரு, அவர் இல்லை அடுத்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ஸ்குவாட் இருந்தாங்கன்னா நாங்கள் மாட்டிக்குவோம். சரி சார், உங்கள் பிரச்சனை உங்களுக்கு, எங்கள் பிரச்சனை எங்களுக்கு. அப்போ வந்து கிண்டியில் ஜங்ஷனில் நாங்கள் ஏறும் போதே வந்து அத்தனை பேர் கும்பலாக ஏறுறோம். நாங்கள் வந்து போரூர் போட்டிருக்கு பஸ்ஸில் அந்த இதில் போர்டில், அதனால் ஏறிடுறோம். நீங்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து போரூர் சைடு வந்து சுற்றிட்டு போவோம், இது வந்து முகலிவாக்கம் போகாது, டிஎல்எஃப் போகும். ஏன்னா பெரும்பாலும் வந்து முகலிவாக்கம் டிஎல்எஃப் தான் நிறைய பேர் இறங்குறாங்க, இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் ஏறுறாங்க. அதனால் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. சில பேர்கிட்ட காசு இருக்காது, கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. இது வந்து எல்லா கண்டக்டருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன் நான். ஏன்னா இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் ஏறுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடுது. அதனால் வந்து காசு கையில் இல்லாத பட்சத்தில் வந்து அவங்க வந்து அடுத்தவங்ககிட்ட சில டைமில் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிரும், இல்லைனா வந்து நடந்து போகிற மாதிரி ஆயிரும். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, அதே மாதிரி எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது. அதனால் வந்து தயவுசெய்து முன்னாடியே பஸ்ஸில் ஏறும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருங்க.